காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார். இது தவறு. அவர் ஆத்திரத்தில், கோபத்தில், என் மீது கொண்டுள்ள வன்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை. காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை. 3 முறை டாக்டர் கலைஞர் திமுக ராஜ்யசபா எம்பியாகத்தான் என்னை அனுப்பினார். காங்கிரஸ்காரிடம் ஓட்டு வாங்கி நான் என்றைக்கு ராஜ்யசபாவுக்கு போனதில்லை. அப்படி என்றால் லோக்சபாவில் 2 தடவையும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்து லோக்சபாவிலே போட்டியிட்டேன். காங்கிரஸோடு கூட்டு வைக்கவில்லை. 98 வாஜ்பாயோடு தான் கூட்டணி அதிமுக, 99 வாஜ்பாயோடு தான் கூட்டணி திமுக டாக்டர் கலைஞர். காங்கிரஸ் தயவில் என்றைக்கும் நான் ஒரு எம்எல்ஏ போட்டியை போட்டது எம்பியாக போனதில்லை, போகவும் மாட்டேன். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். இந்திய அரசியல் வானின் ஒளிர்மிகு நம்பிக்கை நட்சத்திரம், a star of immense hope of the subcontinent. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, புதுவை வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். இந்திய வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். நாட்டின் பிரதமராவதற்கு, ராகுல் காந்தி பிரதமராவதற்கு நான் எந்த காலத்திலும் கொள்கையை எங்கேயும் விட்டுக் கொடுக்காத என்பது உலகமே அறியும். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். வெற்றியை தாரீர். நாட்டின் பிரதமராவதற்கு, ராகுல் காந்தி பிரதமராவதற்கு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது.